தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தமிழ் நியூஸின் தலைமை ஆசிரியர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சந்திரே, வணக்கம். நேயர்கள் நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு லைக் பட்டனை அமுக்கிட்டு கமெண்ட்ல மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்துக்களையும் பதிவிட்டுருங்க. சார் நம்ம தொடங்கலாம். நாத்தாக்கா நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்டோர் மற்றும் மாற்றுக் கட்சியிலிருந்து ஒட்டுமொத்தமாக 3000 பேர் இன்றைக்கு திமுகவில் இணைஞ்சிருக்கிறாங்க. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா தாவேக்காக்குள்ள ஏற்பட்ட குழப்பம், புசி ஆனந்தையும் பொருளாளர் வெங்கட்ராமனையும் ஓரங்கட்டிட்டு விஜய் நிர்வாகிகளை தனித்தனியே சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு வருது. இப்படி சுற்றி இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுக்குள்ள பல்வேறு கலைபரங்கள் போய்கிட்டு இருக்கிறப்ப திமுக முதல்வர் ஸ்டாலின் கூட்டணி கட்சிகள்னு கம்பீரமா பயணிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துல நீ புரிஞ்சுக்கணும். அதாவது முதல்வர் ஸ்டாலின் நீ ஊம குத்திருக்காரு ஒரு 3 பேரை, அப்படிதான் சொல்லணும். யாருன்னா நம்ம கவர்னர் ஒரு அடி அடிச்சிருக்காரு. அடுத்தது சீமான், அடுத்தது விஜய். 3 பேரையும் பெயர் சொல்லாம 3 பேரையும் ஒரு குத்திருக்காரு. அசால்ட்டா அடிச்சு நல்லா பண்ணிருக்காரு. என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சீமான் எடுத்துக்குவோம். பெரியார ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசமா 2 மாசமாவே ரொம்ப ஒரு தரக்குறைவான விமர்சனம். என்ன, எப்பவுமே மறைந்த தலைவர்களை இந்த அளவுக்கு யாரும் விமர்சனம் பண்ணதில்லை. திராவிடம், தமிழ் தேசியம்ங்கிற ஒரு 2 பேர் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி மிகப்பெரிய ஒரு அவரை கடுமையான ஒரு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு சீமான். சீமான் இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா சீமானை கைது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தரப்பு கடுமையா முதல்வர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. புகார் கொடுத்திருக்கிறாங்க பெரியாரை பத்தி ரொம்ப தரக்குறைவா பேசுற இந்த விஷயங்கள்ல. பட் சீமானை கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் முதல்வருக்கும் காவல்துறைக்கும் இருக்குது. பட் அரெஸ்ட் பண்ணோம்னா சரியா இருப்பாரா, சரியா இருக்குமா? காரணம் என்னன்னா ஈரோடு இடைத்தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதை பயன்படுத்தி இதுல தேவையில்லாத ஒரு அரசியல் ஆகுங்கிறது தான் முதல்வருடைய ஒரு சின்ன யோசனை. காரணம் பெரிய ஆள் ஆக்கிடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்கல்ல, நம்ம ஆளுங்க சொல்லுவாங்கல்ல அடிக்கடி, தேவையில்லாத ஒரு ஆள் பெரிய ஆள் ஆக்கிட வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அதே சேம் டைம் ஊம குத்துங்கிறது இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாம் தமிழர்ல இருந்து சுமார் ஒரு 2000 பேர் கிட்டத்தட்ட நிர்வாகிகள் உட்பட மாவட்ட தலைவர்களே கிட்டத்தட்ட ஒரு 18 மாவட்ட தலைவர்கள் வந்திருக்கிறாங்க. என்ன, எல்லாத்தையும் போட்டு பெரிய லெவல்ல இன்னைக்கு அறிவாலயத்துல மாற்று கட்சிகளை சேர்த்து ஒரு 3000 பேரை சேர்த்திருக்கிறாங்க திமுகல. ஏன்னா நீங்க அவர் சீமான கைது பண்ணீங்கன்னா அவர் தனிப்பட்ட அவருடைய அரசியலுக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும். ஒரு அரசியல் வாழ்க்கையில தன்னை பெரிய தியாகியா கூட அவர் நினைச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி இந்த மாதிரி விஷயங்கள் பாத்தீங்கன்னா அவரை அப்படியே டைலூட் பண்றது, வீக் ஆக்குறது, அரசியல் ரீதியான ஒரு பலகீனப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியை திமுக அருமையா நீங்க பண்ணிருக்கீங்க. அது நம்ம இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பலருக்கும் பெரிய ஆச்சரியம். திடீர்னு ஒரு 3-4 நாள்ல ஒரு ஏற்பாடு பண்ணி முக்கிய நிர்வாகிகள்ல சந்திச்சு அடிச்சு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா முக்கியமான கோயம்புத்தூர் மாவட்ட தலைவர்லாம் அங்கிட்டு போயிருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி, மகேஷ், அமைச்சர்கள் மகேஷ், நீங்க அதுக்கப்புறம் நீங்க மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகிரி பழனியப்பன், நீங்க சிவகங்கை ராஜகண்ணப்பன், இப்படின்னு எல்லாமே பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் பண்ணிருக்கிறாங்க. பட் மாணவர் அணி தலைவர் இருக்கார்ல ராஜீவ் காந்தியுடைய ஒரு வழிகாட்டுதல் ஏற்பாடு நல்ல ஒர்க் பண்ணி நல்ல ஒரு அருமையான ஒரு ஃபங்க்ஷன் இது. திமுக ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு சரியான ஒரு அடி அடிச்சிருக்கு சீமான, அப்படிதான் சொல்லணும். காரணம் என்னன்னா சீமானுக்கு ஒரு பெரிய இப்ப ஒரே ஒரு விஷயம் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, இடைத்தேர்தல்ல போன முறை நம்ம 10,500 வாக்குகள் வாங்கணும். பட் கண்டிப்பா ஒரு 1000 வாக்குகள் கூட வாங்கினா கூட பெரியாருடைய மண்ணுல பெரியார் விமர்சனம் பண்ணி நான் பாரு கூடுதலா வாக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கறத பெரியார் இவருடைய சீமானுடைய ஒரு பெரிய என்ன ஒரு திட்டமா இருக்குது. அதுதான், அதனாலதான் ரொம்ப இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா அவர் அணுக வேண்டிய கட்டாயத்துல இருக்கு திமுகவா இருக்கட்டும், திமுக கூட்டணி கட்சிகளும்
ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. என்ன காரணம்னா, அரசியல் லாபம் வந்துறக்கூடாது. அப்படி அரசியல் லாபம் வந்துட்டா, அது வந்து ஒரு பெரிய சங்கடம்ல. பெரியார் விமர்சனம் ம். பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு வாக்குகள் அதிகமாகுதுன்னா, ஒரு சங்கடம் ஆயிறக்கூடாதுங்கிறதுல திமுக தெளிவா இருக்கு. அதனால தான் இந்த மாரி மறைமுக தாக்குதல தெளிவா பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒண்ணு. ம். அந்த நிகழ்ச்சிகள்ல பேசுறத பார்த்தீங்கன்னா, அருமையா கவர்னர மாத்திராதீங்க. எலக்ஷன் வரைக்கும் எங்களுக்கு அவர் அவசியம் இருக்கணும் அப்படிங்கிற மாரி ரொம்ப ஒரு கிண்டல் தோணியில அருமையா பேசியிருக்காரு சிஎம். அத பாராட்டணும். அதே மாரி விஜய பேரே சொல்லாம, ம். தவகங்கிற பேரையும் சொல்லாம, ம். திடீர்னு வந்திருக்கிறாங்க. 1 வருஷம் கூட ஆகல. அதுக்குள்ள ஆட்சிய பிடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நாங்க ம். கிட்டத்தட்ட 52லேருந்து ஆரம்பிச்சு 67, 71 இப்படி வந்தவங்க நாங்க. எங்களுடைய அரசியல் பாரம்பரியம் என்ன? ம். திமுகவுடைய எங்கள எதிர்த்து நீங்க அரசியல் ஆரம்பிச்சுட்டு, 1 வருஷத்துல ஆட்சிய பிடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. உங்க பேர சொல்றது கூட எனக்கு வந்து நல்லா இருக்காது இந்த ஸ்டேஜ்லங்கிறதுனால பேர கூட நான் சொல்லல. இவ்வளோ பெரிய ம். முக்கியத்துவம் நான் குடுக்க விரும்பலன்னு சொல்லி விஜய்க்கு ஒரு ஊம குத்து. கவர்னருக்கும் அதே மாரி ஒரு ஊம குத்து. எல்லாத்துக்கும் ஒரு 3 பேருக்கும் சரியான ஊம குத்துன்னு வச்சுக்கங்களேன். அது நல்ல ஒரு அருமையா பண்ணியிருக்காரு முதல்வர். அத பாராட்டே ஆவணும் முதல்வர் இந்த விஷயத்துல. அடுத்ததா நீங்க தாவேக்கா விஷயம் சொன்னீங்க. ஆமா சார். இன்னும் ஒவ்வொரு நிர்வாகிகளும் தனித்தனியா புஷி ஆனந்த் இல்லாம, பொருளாளர் வெங்கட்ராமன் இல்லாம பண்ணியிருக்கிறாரு. வெங்கட்ரமணன் ம். இல்லாம பண்ணியிருக்காரு விஜய்ன்னு. நீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 மாசமா தாவேக்கால நிர்வாகிகள் உடைய நியமனத்துக்கு பணம் பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு போயிட்டு நம்ம மீடியாவுக்கு வெளியே வந்தது இப்பதான் நம்ம 1 வாரம் தான் ஆகுது. இதுக்கு முன்னாடியே ம். பார்த்தீங்கன்னா, மாவட்ட தலைவர்களுக்குள்ள ஒரு கடுமையான ஒரு மன உளைச்சல்ல இருந்தாங்க. 10லேருந்து ம். 15 லட்சங்க. இன்னைக்கு நீங்க விஜய் மன்றத்துல இருக்கிறவங்க சாதாரண பசங்க. விஜயோடைய நடிப்புடைய பிடிச்சு அவருக்கு ரசிகர்களா ஆகி, இன்னைக்கு தவகளுடைய நிர்வாகி ஆகணும்னு ஆசைப்படுறவங்க அவங்க. எல்லாம் ம். ஒவ்வொருத்தரையும் ரொம்ப நடுத்தரத்துல ஒரு கூலி தொழிலாளில ஆரம்பிச்சு, ஒவ்வொருத்தரும் சுய சம்பாதத்துல வாழ்றவங்க அவங்க. அவங்களுக்கு கிட்ட போய் ஒரு ரூ. 15,00,000 அப்படிங்கிறது மிகப்பெரிய ம். பணம். ம். என்ன 10 லட்சமே வைங்கள. 10, 15 லட்சம் வாங்கி, அவங்கள வந்து மாவட்ட தலைவர் போடுறேன். அவர வந்து ஒன்றிய ம். செயலாளரா போடுறேன், தலைவரா போடுறேன்னு சொல்லிட்டுலாம், நீங்க வசூல் பண்றதுங்கிறதெல்லாம் எந்த விதத்திலும் ஏத்துக்க முடியாது. பட் ம். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஆடியோ வெளிய வருது. இந்த ம். விஷயமும் விஜய் வந்து இன்னைக்கு தனித்தனியா கூப்பிட்டு பேசுறதுனால, இப்ப இது நிர்வாகிகளுக்கோ, இல்ல அங்க இருக்கிற ரசிகர் மன்ற பொறுப்பாளர்களுக்கோ பெரிய லாபம் இருக்குமாலாம் தெரியல. காரணம் என்னன்னா, புஷி ஆனந்த் உடைய கண்ட்ரோல்ல தான் விஜய் இருக்காரு. என்ன? ம். இப்ப அங்க தனியா உட்கார்ந்து யார்ட்ட பேசுவாரு அவரு? ம். புஷி ஆனந்த் அவர கூப்பிடுங்க, இவர கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தவரு, அவர வெளிய அனுப்பிட்டு தனியா என்ன பேச போறாரு? ஒண்ணும் ம். பேசுறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. சும்மா ஒரு என்ன சொல்றது? கண் துடைப்புக்கு ஒரு எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரிச்சுட்டேன். எல்லாம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்றதுக்கான ஒரு ம். சம்பிரதாய நிகழ்ச்சியா தான் நான் இத பார்க்குறேன். இதனால மிகப்பெரிய மாற்றமோ எதுவுமோ தேவைக்காக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. கண்டிப்பா சார். இப்ப ஆரம்பத்திலேயே வந்து சரியா இல்ல, நிர்வாகிகள் இது இல்ல, நீங்க நீங்க தான் மாற்று, நீங்க தான் ஊழல் வழிக்கு வந்த உத்தமர்ன்னு சொல்லிட்டு, நீங்களும் மத்த கட்சிகள் மாரி பண்ணீங்கன்னா, நான் ஏன் இங்க இருக்கணும்னு சொல்லிட்டு, இப்ப நாம் தமிழர்லேருந்து எப்படி வெளிய வராங்களோ, அதே மாரி தாவேக்காலருந்து வெளிய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அத எப்படி பார்க்குறீங்க? ஆமா உண்ம 100% எப்படின்னா நல்லா பாருங்களேன். நீங்க வந்து அதாவது திமுக, அண்ணா திமுகவுக்கு மாற்று நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவரு, இன்னைக்கு திமுகவ மட்டும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு, அண்ணா திமுகவோட கைகோர்க்கிறதுக்கான மறைமுக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதே வந்து யாருமே விரும்பல மொதல். ஏன் ம். நிர்வாகிகள் எல்லாம் கிட்டத்தட்ட 50% நிர்வாகிகளுக்கு அது வருத்தம். நம்ம கட்சி ஆரம்பிச்சு நம்ம ஆட்சிய பிடிக்கணுங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமா இருக்குமே ஒழிய, நீங்க திருப்பி அதிமுகவுக்கு லாபம் அது. இதுல தவேகாவுக்கு ம். லாபமா இது? அதனால இந்த 1 வருஷம் முடிஞ்சு உடனே ஆட்சியில போய் துணை முதல்வர் ஆகி அவர் என்ன பண்ண போறாரு? ம். கொஞ்சமாவது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போயி ஒவ்வொரு விஷயங்களும் பார்க்க வேண்டிய அவர், திடீர்னு உடனே ஒரு 6 மாசத்திலேயே, 1 வருஷத்திலேயே ஒரு தேர்தல சந்திச்சு, ஒரு 60 ம். சீட்ட வாங்கி 51 சீட்டு 59 சீட்டு ஜெயிச்சு, துணை முதல்வர் ம். ஆவணும்னு ஒரு கனவுங்கிறதெல்லாம் ஒரு சினிமாத்தனமான ஒரு அரசியலா தெரியுது இது. அதுக்கான சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அது இதுலயே பெரிய வருத்தங்கள் இருக்கு அவங்களுக்கெல்லாம், நிர்வாகிகளுக்கெல்லாம். இந்த நிலையில ஒவ்வொரு பொறுப்புக்கும் பணம்ங்கிறத வந்து ரொம்ப நீங்க சொன்ன மாரி
அங்கிட்டு ஒரு 2000 பேர் 3000 பேர் வந்த மாதிரி அங்க ஒரு 5000 பேர் 10,000 பேர் அடுத்த கட்டத்துக்கு கிளம்பிடுவான். எங்கிட்ட அது போக ஆரம்பிச்சுடுவான். அவ்வளவுதான் உண்மை தான் நடக்கும். நீங்க ம். 2வது நீங்க மாவட்ட தலைவரே அப்படி ஆயிடுவான்ல. நீங்க நீங்க கண்டிப்பா. போட்டதுக்கு அப்புறம் இந்த எலெக்ஷனை பார்ப்பான். 2026 வரைக்கும் பார்ப்பான். சீட்டு கொடுப்பீங்க இல்ல கூட்டணிங்கிறதுக்கு அப்புறம் மாவட்ட தலைவர்லாம் நீங்க வேற வேற மாதிரி முடிவெடுப்பான். அதனால ம். நீ விஜயோடைய அரசியல்ங்கிறது ரொம்ப ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு நிலையா தான் போயிட்டு இருக்கு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சார். இப்போ 15,00,000 ஒரு கட்சி பதவிக்கு குடுத்து வரவன், நாளைக்கு இப்போ தேர்தல்ல போட்டியிடுறதுக்கான பதவிய கேட்பான். அப்படி கேட்கிறப்ப அதுக்கும் பணம் குடுக்க வேண்டியது இருக்கும். அப்படி குடுத்து வர்றவன் கண்டிப்பா எப்படி ஒரு நியாயமான அரசியல் பொது சேவைய செய்வான் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சினிமாவுல டயலாக் பேசினவரு, தாவேகா மாநாட்டிலயும் பேசினவரு தான் விஜய் அவர்கள். இப்ப இந்த மாரி ம். சம்பவங்கள் அவங்க கட்சிக்குள்ளேயும் நடக்க ஆரம்பிச்சுன்னா, அத எப்படி என்டர்டெயின் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அந்த அந்த ஆஸ்பெக்ட்ட எப்படி பார்க்குறீங்க? இல்ல நீங்க அவருக்கும் நிர்வாகிகளுக்கும் விஜய்க்கும் மிகப்பெரிய கேப் இருக்கு சந்திரு. அதுல ம். ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க இதுக்கு முன்னாடி புஷி ஆனதுக்கு முன்னாடி அவங்க அப்பா தான் அந்த மன்றத்த நிர்வகிச்சுட்டு இருந்தாரு. அவரு தான் பார்த்துட்டு ம். இருப்பாரு. இந்த பசங்கள்ட்ட பேசுவாரு. ஒவ்வொரு சினிமா வரும்போதும் நீங்க எஸ்எஸ்சி என்ன பண்ணுவாரு, ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களையும் கூப்பிட்டு பேசி, ஒரு குறிப்பிட்ட ம். பணம் குடுத்து, போஸ்டர் ஒட்டுறது, என்ன நீங்க அந்த இது என்ன சொல்லுது, ரசிகர் மன்ற ஷோ எடுக்கிறது, இந்த மாரி விஷயங்கள அவர் தான் பார்த்துட்டு இருந்தாரு. விஜய்க்கு அத பத்தி ம். எதுவுமே தெரியாது. புரியுதுங்களா? ம். பட் அப்பாவுடைய கருத்து வேறுபாடுக்கு இடையில புகுந்தவர் தானே புஷி ஆனந்த். அவரு ஒரே ம். ஒரு ரெங்கசாமி புதுச்சேரி முதல்வர் ரெங்கசாமிட்ட நெருக்கம் அப்படி காட்டின உடனே விஜய் என்ன நினைச்சிட்டாரு, பாண்டிச்சேரி அவர் சிஎம்க்கு ரொம்ப வேண்டியவரா, சிஎம்க்கு வேண்டியவர்னா பாண்டிச்சேரி சிஎம் உடைய சூழ்நிலை என்ன? பாண்டிச்சேரியோடைய ஒரு சட்டமன்றம்னா எவ்வளவு என்ன இதுன்னு விஜய்க்கு தெரியுமா தெரியலன்னு தெரியல. அதனால புஷி ஆனந்த ம். பெரிய லெவல்ல அவர் நினைச்சுக்கிட்டாரு. ம். அதனால புஷி ஆனந்துக்கு ஒரு பெரிய லெவல்ல அவரு முழுக்க முழுக்க முக்கியத்துவம் குடுத்ததோட விளைவு இன்னைக்கு தாவேக்காவுடைய அதால பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு. தாவேக்காவோட நிலைமை இப்போ நாளுக்கு நாள். ம். புரியுதுங்களா? நீங்க ஆமா நீங்க நிர்வாகிகள்ட்டயே ஒவ்வொரு நிர்வாகி நியமனத்துக்கும் பணம்ங்கிறது எந்த கட்சியிலங்க இவ்வளவு ஓப்பன் நடந்தது? அதுவும் ஆரம்பத்துல ம். ம். ஒரு 10 வருஷம் இல்ல ஒரு 5 7 தேர்தல பார்த்ததுக்கு அப்புறம் நீ எம்எல்ஏ சீட்டுக்கு பணம் வாங்க கேட்டாங்க, போனாங்க, வந்தாங்கன்னு முதலா தேர்தல் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷத்திலேயே புது மாவட்ட தலைவருக்கே காசு கேட்கிற அளவுக்கு நிலைமைன்னா, இது எங்க போய் ம். சொல்றது? விஜய் என்ன செய்ய போறாரு இத? இந்த நிர்வாகிகள்லாம் வச்சுக்கிட்டு, தன்னுடைய கூட இருந்து குழி பறிக்கிற இவங்கள வச்சுட்டு என்ன பண்ண போறாரு? கண்டிப்பா. அதனால விஜய் ஒரு இந்த இந்த செட்டப்ப மாத்தலன்னா, அவருக்கு அரசியல்ல மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அவருடைய அரசியல் பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கும். கண்டிப்பா சார். இப்ப நேற்றைய தினத்தில பார்த்தீங்கன்னா, தொல்லியல் துறை தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை வந்து தமிழ்நாட்டில 5300 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இரும்பு பயன்பாடு இருந்திருக்கு. அப்படிங்கிற ஒரு ஆதாரப்பூர்வமா லேப் ரிப்போர்ட்டோட அத சாத்தியப்படுத்தியிருக்கிறாங்க. முதல்வர் பெருமையோட அத பேசியிருக்கிறாங்க. இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி, நாம் தமிழர், நாம் தமிழர்ன்னு சொல்லக்கூடிய சீமான், தாவேகா, அண்ணாமலை இவர்கள் யாருமே ஒரு பெரிய அளவுக்கு அந்த விஷயத்த கொண்டாடின மாரி தெரியல. திமுக ஆட்சியில இருந்தா இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. இது தமிழர்கள், தமிழ் பண்பாடு அப்படின்னு கொண்டாடப்பட வேண்டியத, இவரு ஏன் மறுக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி வருது. இத எப்படி பார்க்குறீங்க? இல்ல கீழடி அகழ்வாய்வு விஷயத்திலேயே பார்த்தீங்கன்னா, பிஜேபி ஆரம்பத்துல அது கீழடிய அடுத்தடுத்த விஷயங்களுக்கு போகக்கூடாதுங்கிறத அத குளோஸ் பண்ணணுங்கிறதுல ஒரு ஒரு பெரிய முயற்சி பண்ணுச்சு. என்ன காரணம்னா, இந்த தமிழர்களுடைய பண்பாடு, கலாச்சாரம் குறித்த லேட்டஸ்ட் தகவல் வர்றதுங்கிறதுங்க பார்த்தீங்கன்னா, நீங்க யாரோ ஒருத்தருக்கு வருத்தங்கள் ஏற்படுது. இதனால தேவையில்லாத ஏன்னா நாங்க தான் முன்னோடி, எங்களுடைய கலாச்சாரம் தான் மிகப்பெரிய கலாச்சாரம், பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு கூட்டத்துக்கு, இந்த கீழடி போன்ற சில விஷயங்கள் பிடிக்கல. ஆரம்பத்துல இருந்து இதுல ஒரு விஷயம். அதுல என்ன காரணம்னா, இதே ஒரு விஷயம் இன்னைக்கு வெளிநாடுகள்ல நடந்திருந்திருந்தால், 3000 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பு தொடர்பான உலோகப் பொருட்களை பயன்படுத்தினான் தமிழன் அப்படிங்கிற வார்த்தை எவ்வளவு பெரிய விஷயம் அது. பின்னாடி ம். கொண்டாடி இருப்பாங்க. இன்னைக்கு யுனெஸ்கோல ஆரம்பிச்சு இன்னைக்கு நேரமா பெரிய லெவல்ல கொண்டாடி இருப்பாங்க. இன்னைக்கு ம். யாருமே அத பெருசா காரணம் என்னன்னா, இது திமுகவுடைய விஷயமா நினைக்கிறாங்க. ஏன் இப்படி ம். ஒரு விஷயம்னு புரியல. இன்னும் பிரதமர் கூட
இந்த சம்பந்தமா ஒரு ட்விட்டர் போடுவாரு. ட்வீட் போட்டது இல்ல அவரு. என்ன ம். நீங்க நீங்க இப்ப தமிழ் மிகப்பெரிய பழமையான மொழின்னு ரொம்ப நாள் கழிச்சு தான் பிரதமரே வந்து அத வந்து உறுதிப்படுத்திக்கிட்டாரு, பேச ஆரம்பிச்சாரு. திருக்குறள ம். பத்தி பேச இப்பதான் ஆரம்பிச்சாரு அவரு. இதே ம். மாரி இரும்பு இரும்பை கண்டுபிடித்தவன், பயன்படுத்தியவன் தமிழன் தான் 3600 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படிங்கிறத பிரதமர் ஒரு காலகட்டத்துல ட்விட்டர்ல போட்டதுக்கு அப்புறம் மத்தவங்க எல்லாம் ஏத்துப்பாங்க. அதனால அதுக்கு ம். ஒரு காலம் இருக்கத்தானே செய்யும். அதுக்கு ஒரு அரசியல் தானே. இது ஒரு அரசியல். அதனால நீங்க இந்த விஷயத்துல எடப்பாடிட்டெல்லாம் நீங்க எதிர்பார்க்க முடியாதுங்க. அவர் வந்து 2026 தேர்தல்ல தன்னை காப்பாத்திக்கிட்டு ஓடிட்டு இருக்கவன்ட்ட போய் நீங்க கீழடிய பத்தி இத பத்திலாம் கேட்டீங்கன்னா, ஏங்க ஏங்க நீங்க தொல்காப்பியத்தை தொல்காப்பிய ஆசிரியர் தேய்க்கலாம். யாருன்னு கேட்டதுக்கு ஏதாவது கேட்டாரு. அந்த மாரி அந்த மாரி அவர போய் நீங்க பெருசாலாம் எதிர்பார்க்க முடியாது. அதனால நீங்க அவர்ட்ட சீமான் அவர் பாவம், பிரபாகரன் போட்டோ விஷயத்துல அவர் பாவம் பெரிய போராட்டத்துல இருக்காரு. என்ன பிரபாகரனுடைய அண்ணன் பையனே சொல்ட்டாரு. இந்த போட்டோவ பார்த்தா நான் கண்டிப்பா இத எடுத்த மாரி தெரியல அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி ம். அவர் டெய்லி ஒரு நாள் நாள் எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்காரு. நீங்க அதனால அவரெல்லாம் இத பத்தி சிந்திக்கிற மனநிலையில யாரும் இல்ல. நம்ம ம். பேசிட்டு இருந்த அண்ணாமலை, அவரு மாநில தலைவருக்கான பொறுப்புல இருக்கிறாரு. அவரு அந்த அந்த கவலையில இருக்காரு. அதனால அவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்க வேணாம். அத மறந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சார். தொடர்ந்து பேசுவோம். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம் சந்திரன். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.